நாங்கள் இப்போ ஆங்கிலத்தை பேசுகிறதுல எப்படி திங்க் பண்ணுறங்கிற விஷயத்தை பார்த்துக்கிறோம். ஆகவே தமிழ்ற ஓர்டரில் திங்க் பண்ணாமல் ஆங்கிலத்திற ஓர்டரில் நாங்கள் திங்க் பண்ணணும். அந்த ஓர்டர் நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்டரி க்ளாஸ். இது இலக்கண அடிப்படையாக இருந்தாலும் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு இலக்கண அடிப்படையாக சொல்லித்தர ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் அதை விரிவாக விளங்கிக் கொள்ளலாம். கிராமர் தேவையில்லை பேசுகிறதுக்கு, ஆனால் பேசும்போது கிராமட்டிக்கலி இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அங்கே ஆங்கிலத்தில் ஒழுங்கு கிராமரை பேஸ் பண்ணி வரும்போது தான் சரியாக வரும். ஆகவே நாங்கள் பேசும்போது யார் பேசுகிறோமோ நாங்கள் எங்களோட முதலாவது கொண்டு வரணும். எனக்குங்கிறதுக்கு ஐ, வேணும்ங்கிறத நாங்கள் ரெண்டாவதாக கொண்டு வரணும். ஐ வாண்ட். தேவை என்னங்கிறத மூணாவதாக கொண்டு வரணும். ஐஸ்கிரீம். ஐ வாண்ட் ஐஸ்கிரீம். ஐ வாண்ட் டு ஈட் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் அல்லது விருப்பம். ஐ வுட் லைக் டு ஈட் ஐஸ்கிரீம். ஓ ஐ லைக் டு ஈட் ஐஸ்கிரீம். இப்படி நீங்கள் ஆங்கிலத்தில் இந்த விடயத்தை சொல்லலாம். இப்படி நீங்கள் ஆங்கிலத்தை பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆங்கிலம் இலகுவாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான ஒரு வசனத்தை வச்சுக்கொண்டு ஆங்கிலத்தை எப்படி பேசலாம்ங்கிற அடிப்படையை நாங்கள் பார்த்துருக்கோம்.